பார்வதி, ம் எனக்கு வேலை இருக்கு, நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தேவையில்லாம முழிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. நீங்க வேலைய முடிங்க மாமா, ஒன்னா தூங்கிக்கலாம். என்ன பார்வதி, வர வர சொல்ற பேச்ச கேக்குறது இல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்ல, நான் சொல்றத கேட்க மாட்டியா? இப்ப நீ தூங்க போறியா இல்லையா? நீ ரொம்ப டல்லா இருக்கிய, என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சரி தூங்கு பார்வதி, முழிச்சிட்டு இருக்காத, தூங்கு. தூங்குனா எல்லாம் சரியாயிடும். தூங்கு. ஐயனாரப்பா, உன்னை சாட்சியா வச்சு மாமா கையில கட்டின கருப்பு கயிறு அருந்து விழற மாதிரி கனவு வந்திருக்கு. இது என்ன சோதனை? அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது. நீதான் என் மாமாவை காப்பாத்தணும். நெல்லுமா. சாமி, என்னாச்சு? கோயில்ல தைல காப்பு போட்டிருக்குமா, இப்ப சாமியை பார்க்க முடியாதுமா. ஓ, அப்படியா? அம்மா தாயே, இது என்ன சோதனை? என் பிரச்சனைக்கு நீ ஒரு நல்ல வழி காட்டு வந்தா உன்னை தேடி வந்த. ஆனா நீ என்ன உன்னை பார்க்க விடாம பண்ணிட்டியே. நான் என்ன பண்ணுவேன் தாயே? சோதனையான காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நீ எனக்கு உதவி பண்ணுவ. இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையில இருந்தோம் நீதான் என்ன காப்பாத்தணும் தாயே. எந்த சூழ்நிலையிலயும் நான் கண்ட கனவு நிஜத்துல நடந்துடக்கூடாது. குழப்பமான நேரத்துலலாம்
இந்த புள்ளியார் வட்டம் மூலமா தான் நீ எனக்கு பதில் சொல்லிருக்க. இப்பவும் அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லு தாயே. நான் கண்ட கனவு நிஜத்துல நடக்காதுன்னா வட்டம் நல்லபடியா ஒண்ணு சேரணும். அதுக்கு நீதான் மனசு வைக்கணும் தாயே. வட்டம் ஒண்ணு சேரலையே. அப்ப நிஜமாவே என் கனவு நடக்க போகுதா? கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு ஒண்ணும் புரியல. அழாதம்மா, சொன்னா கேளு. எல்லாரும் பாக்குறாங்க. ஏமா இப்படி பண்ற? அழாதம்மா, சொல்றத கேளு. இப்படி அழுதுகிட்டே இருந்தா பிரச்சனை சரியாயிடுமா? என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு. என் பிரச்சனை இப்படி இருக்கு. அம்மனை பார்த்து முறையிடலான்னு வந்தா சாமி கதவு பூட்டி இருக்கு. புரியுதுமா, உன் பிரச்சனை எல்லாமே சாமி பாத்துக்கும். ஆனா சாமிய பார்க்க முடியல. அதுக்காக சாமிய கோச்சுக்க முடியுமா? சொன்னா புரிஞ்சுக்கோங்கக்கா. அம்மன் உங்களை சோதிக்கிறானா கண்டிப்பா காரணம் இருக்கும்க்கா. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்குமா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. இந்த பிரச்சனைக்கு சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது தான் நல்லது. நீங்க சொன்னத உள்ள இருக்கிற அம்மன் சொன்னதா நினைச்சுக்கிறேன்னா. நீ வாமா, அம்மன் பாத்துப்பா. அத பத்தி ஒன்னும் கவலைப்படாத. வாமா, நம்ம போலாம். வா வா. அம்மா, எப்பவும் போல இந்த பிரச்சனைக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணிருக்க. எனக்கு உதவி பண்ணிட்டம்மா. பார்வதியோட அடுத்த கனவு என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியல நீலாம்பரி. ஆனா அகிலா ஊர்ல இருந்து வந்த உடனே அவசர அவசரமா மாமியாரும் மருமகளும் கிளம்பி கோயிலுக்கு போய் குருஜியை பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. அப்போ எப்படி ஆண்டி பார்வதியோட கனவு தெரியாம பிளான் பண்றது? அது ஆமா வனஜா, பார்வதியோட கனவை பத்தி தெரிஞ்சுக்கிறது உன்னோட கையில தான் இருக்கு. அது எனக்கும் புரியுது. அதனாலதான் அந்த கனவை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு அவ பின்னாடியே நானும் சுத்திக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த கனவை பத்தி அவ ஆதிக்கிட்ட பேசுவா. அப்ப தெரிஞ்சுக்கலாம் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். மேடம், என்ன? உங்களை பார்க்க பார்வதி மேடம் வந்திருக்காங்க. வெளிகேட்ல நிக்க வச்சிருக்கேன் மேடம்.
தனியா வந்திருக்காளா இல்ல கூட யாராவது வந்திருக்காங்களா? தனியா தான் மேடம் வந்திருக்காங்க. சரி, வர சொல்லு. சரி மேடம். நிலம்பரி, பார்வதி எதுக்கு உன்னை தேடி வந்திருக்கா? வரட்டும் வரட்டும், ஒருவேளை நாம தேடிட்டு இருக்க குழு கூட கிடைக்கலாம். சரி, அவ வரும்போது நான் இங்க இருக்க வேணா, நான் உள்ள இருக்கேன். வாமா, ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமகளே, ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வா. என்னம்மா, என்ன பாக்குறதுக்கு என் வீடு தேடி வந்திருக்க? அதுவும் தனியா? நான் இப்போ உங்க அத்தை கிட்ட உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். ஆனா கூட்டமைப்பு தலைவியா இல்ல, ஆதிக்கடவூர் பரம்பரை மருமகளா. உதவியா? பாத்தியா நந்தினி, ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியோட மருமக, ஜமீன் கூட்டமைப்போட தலைவி பார்வதி உதவின்னு கேட்டு என்கிட்ட வந்து நிக்கிறா. என்ன பார்வதி, எங்களை சமாளிக்க முடியலையா? ஐயோ, உன் நிலைமை இப்படி ஆயிப்போச்சே. சரி, வீடு தேடி வந்து உதவி கேக்குற. உன்னை பாக்குறதுக்கு வேற ரொம்ப பரிதாபமா இருக்கு. சொல்லு, நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும்? எங்க போனான்னு தெரியலையே, ரொம்ப நேரமா ஆளை காணோம். சொல்லு பார்வதி. உங்க அது கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சொல்லு, என்ன வேணும்? இவ்ளோ தூரம் வந்துட்ட, கேக்குறதுக்கு ஏன் தயங்குற? தயங்காம என்ன வேணும்னு கேளு. நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும் பார்வதி, சொல்லு. இல்ல, நீங்க இந்த ஊர்ல இருக்க வேண்டாமா? உடனே மலேசியாக்கு திரும்பி பார்க்காம போயிடுங்க.
எப்படி எப்படி ஆ? இந்த ஊரை விட்டு நான் மலேசியா போகணும். ஆ? அதுதான் எனக்கு நல்லது இல்ல? இது உதவி மாதிரி தெரியலையே. என்ன என்ன மிரட்டுறியா? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா ஏன் வீடு தேடி வந்து என்ன மலேசியாக்கு திரும்ப போ சொல்லுவ? அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. இப்பெல்லாம் எனக்கு கனவு வந்தா அது நிஜத்திலயும் நடக்குது. ஏற்கனவே எனக்கு வந்த 2 கனவு நிஜத்துல நடந்திருக்கு. இப்ப 3ஆவதா எனக்கு வந்த கனவு என் மாமா உங்களை கத்தியால குத்தி கொலை பண்றாரு. இது வரைக்கும் என் கனவுல வந்த விஷயத்த நடக்காம தடுக்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா என்னால தடுக்க முடியல. அதனால என் மாமா உங்களை கத்தியால குத்துறதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா இந்த ஊரை விட்டு நீங்க போயிடணும். இததான் நான் உங்ககிட்ட உதவியா கேட்க வந்திருக்கேன். புருஷன் அந்த ஆதி என்ன கொண்டுடுவானா? உன் புருஷனுக்கு பயந்து நான் இந்த ஊரை விட்டே போணுமா? ஏய், இந்த நீலாம்பரியோட உயிர் எடுக்கிறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டியா? என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு இத நீ என்கிட்ட வந்து கேட்கலாமா? அம்மா, தயவு செஞ்சு நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கோங்க. ஏய், அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு வந்த கனவை திரும்ப ஒரு முறை நல்லா யோசிச்சு பாரு. உன் புருஷன் கத்தியால என்ன குத்துறதுக்கு முன்னாடி நான் அவனை குத்தி கொண்டு இருப்பேன். ஏய், இந்த மாதிரி எல்லாம் வந்து சும்மா என்கிட்ட உளறிட்டு இருக்காத. மரியாதை வெளியில போ. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க என் மாமா கையில விலங்க மாட்டுறத பார்க்க என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க மலேசியாக்கே திரும்பி போயிடுங்க. ஏய், இப்ப நீயா வெளிய போறியா இல்ல செக்யூரிட்டிய கூப்பிட்டு கழுத்தை புடிச்சு உன்னை வெளிய தள்ளவா? எனக்கு கனவுல வந்தது கண்டிப்பா நடக்கும். உங்களுக்கு உங்க உயிர் மேல வேணா ஆசை இல்லாம இருக்கலாம். ஆனா ஆதிக்கடவுர் பரம்பரையோட மானத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. இந்த கனவு நடக்காம இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சுதான் ஆகணும். கண்டிப்பா செய்வேன். பார்வதியோட அடுத்த கனவு என்னன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ இப்படி சொல்லிட்டு போறா. அவ சொன்ன அப்படியே நம்பிடுவோமா? அதுவும் ஏன் கிட்ட கண்டிப்பா நடக்கும் நீலாம்பரி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏற்கனவே அவ கண்ட 2 கனவும் நடந்திருக்கு. அவ கனவு அவளை சாதாரணமா குறைச்சி எடை போட்டுற வேணா நீலாம்பரி. என்ன பார்வதியோட சேர்ந்துக்கிட்டு நீயும் என்ன பயமுறுத்துறியா? இங்க பாருங்க, இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த பார்வதி சொல்றது இந்த நீலாம்பரி கிட்ட நடக்கவே நடக்காது. சரி, வரேன்.